இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பண்டார் உத்தாமா பள்ளி கொலை சம்பவம் அமைச்சரவையில் இன்று விவாதம். பிரதமர் அன்வார் தகவல். நேற்று பண்டார் உத்தாமா பள்ளியில் நடந்த மாணவி கொலை சம்பவமும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் பிரச்சனையும் அமைச்சரவையில் இன்று விவாதிக்கப்படுகின்றது. பள்ளிகளில் பாதுகாப்பு மற்றும் ஒழுக்கம் தொடர்பான பிரச்சினைகள், குறிப்பாக மாணவர்களின் ஸ்மார்ட் போன் பயன்பாடு குறித்து கலந்தாலோசிக்கப்படும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும், அதற்கு பல்வேறு எதிர்வினைகள் எழுந்தாலும் கூட இதன் அடிப்படை காரணம் சமூக ஊடக பயன்பாடுதான் என்றும் பிரதமர் அன்வார் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் அரசு இந்த பிரச்சனையை முழுமையான கோணத்தில் அணுகி குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் சமூக ஊடக பயன்பாட்டில் கட்டுப்பாடுகளை வலுப்படுத்தும் என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூருடனான குடிநுழைவு சோதனையை எளிதாக்க புதிய QR குறியீட்டு முறைமையை அறிமுகப்படுத்தியுள்ள அரசு இதற்கு மக்களிடம் இருந்து நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுவரை 80,000 பேருக்கு மேற்பட்டோர் இப்பயன்பாட்டில் பதிவு செய்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி கார்களுக்கு தொடங்கப்பட்ட இச்சோதனை முயற்சி இன்று முதல் மோட்டார் சைக்கிள் பயணிகள், பாதசாரி பயணிகள் மற்றும் பேருந்து பயணிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மை நைஸ் மொபைல் பயன்பாட்டின் மூலம் தற்போது சுல்தான் அபுபக்கர் காம்ப்ளெக்ஸ் மற்றும் சுல்தான் இஸ்கண்டா பில்டிங் ஆகியவற்றில் மோட்டார் ஓட்டிகளும் பாதசாரிகளும் குடிநுழைவு சோதனையை மேற்கொள்ளலாம். இச்சோதனை கட்டத்தில் தற்போது செயல்பாட்டில் உள்ள மை பார்டர் பாஸ் மற்றும் QR குறியீட்டு முறைமையும் சுமார் 4 லட்சம் மலேசியர்களுக்காக தொடர்ச்சியாக இயங்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பண்டா உத்தாமா பள்ளியில் 14 வயது மாணவர் ஒருவர் சக மாணவியை கத்தியால் குத்தி கொன்ற சம்பவத்தில் அம்மாணவனின் தந்தை மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளார். தனது மகன் இத்தகைய வன்முறையை செய்வான் என்று தான் ஒருபோதும் நினைக்கவில்லை என்று ஊடகங்களிடம் கூறியுள்ளார். அமைதியான மற்றும் அடக்கமான தனது மகன் பற்றி தற்போது என்ன சொன்னாலும் அதனால் எந்த பயனும் இல்லை என்றும் அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் மரணமடைந்த மாணவியின் குடும்பத்தை எப்படி எதிர்கொள்வதென்றே தனக்கு தெரியவில்லை என்றும், என்ன செய்தாலும் அவர்களது மகளை மீண்டும் கொண்டு வர முடியாது என்றும் தனது மனவேதனையை பகிர்ந்துள்ளார். பண்டா உத்தாமாவில் உள்ள பள்ளி ஒன்றில் 16 வயது மாணவி குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லுடக ஆணையம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்ட மாணவியின் படங்களையோ வீடியோக்களையோ பகிர்வது, பரப்புவது அல்லது இணையத்தில் பதிவேற்றுவது தவிர்க்கப்பட வேண்டும் என MCMC வலியுறுத்தியுள்ளது. அத்தகைய படங்கள் ஏற்கனவே பதிவேற்றப்பட்டிருந்தால் அவற்றை உடனடியாக நீக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவரின் படங்களையோ அல்லது வீடியோக்களையோ பரப்புவது அவரது குடும்பத்தின் தனி உரிமையையும் மரியாதையையும் மீறுவதோடு போலீஸ் விசாரணைக்கு தடையாகவும் அமையக்கூடும் என்றும் MCMC குறிப்பிட்டுள்ளது. மாணவர்களின் மனநலத்தை பாதுகாக்க நாடு முழுவதும் கட்டாய உளவியல் ஆலோசனை அமர்வுகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஓய்வு பெற்ற மூத்த போலீஸ் அதிகாரியான டத்தோ மியார் செக் ஹுசேன் மஹயுடின் பரிந்துரைத்துள்ளார். ஓய்வு பெற்ற மூத்த போலீஸ் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரான அவர் கல்வி அமைச்சு அனைத்து பள்ளிகளுக்கும் உளவியல் நிபுணர்களை அனுப்பி மாணவர்களின் மனநிலை மற்றும் நலனை சரியாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய ஆலோசனை அமர்வுகள் 6 மாதங்களுக்கு ஒருமுறை நடைபெற வேண்டும் என்றும், பள்ளிகளில் வன்முறை மற்றும் குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்கான சரியான நேரம் இதுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய மாணவர்கள் சமூக ஊடகங்கள், விளையாட்டுகள், திரைப்படங்கள் மற்றும் தொடர்கள் மூலமாக அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி முதல் வர்த்தக வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கை 20,000ஆக உயர்ந்துள்ளது என்று JPJ தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை வர்த்தக வாகன இயக்குநர்களிடையே பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து அதிகரித்து வரும் விழிப்புணர்வை காட்டுகிறது என்றும் JPJ குறிப்பிட்டுள்ளது. அமலாக்கம் தொடங்கிய 10 நாட்களிலேயே சான்றிதழ் பெற வந்த வாகனங்களின் எண்ணிக்கை 3,000 இருந்து 20,000ஆக அதிகரித்துள்ளது என்றும் JPJ தெரிவித்துள்ளது.
அதேவேளையில் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தாத வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் ஜேபிஜே எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்றிரவு மலாக்காவின் அலோர் காஜாவில் உள்ள தமன் சொம்பாக்கா 2 டுரியான் தூங்காலில் உள்ள ஒரு வீட்டில் 2 வங்கதேச ஆடவர்களின் சடலம் கண்டறியப்பட்டுள்ளது. சகோதரர்களான இருவரில் ஒருவர் மற்றொருவரை கத்தியால் வெட்டி கொலை செய்துள்ளதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. நேற்றிரவு 7 மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தில் 2 சகோதரர்களுக்கும் இடையே நடந்த வாக்குவாதத்தை அண்டை வீட்டுக்காரர்கள் கேட்டுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் இரவு 10:45 மணியளவில் சகோதரர்கள் இருவரின் சடலங்களையும் மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியுள்ளதாக மலாக்கா காவல்துறை தலைவர் டத்தோ சுல்கைரி முக்தார் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய